வெல்கம் டு கேஎஸ் இங்கிலீஷ் அகாடமி. இன்னைக்கு டிரான்ஸ்லேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். நியூஸில் வர vocabularies, நியூஸில் வர சென்டென்சஸ், தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்ட் 10. பார்ட் 9 வரைக்கும் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை மறக்காமல் பாருங்கள். அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள், இல்லை இதை பார்த்துட்டு அதை கண்டினியூ பண்ணாலும் சரி. இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நியூஸ் பேப்பர் வாசிச்சிங்கனாலோ இல்லை நியூஸ் பார்த்தீங்கனாலோ கண்டிப்பாக உங்களுக்கு அதனுடைய அர்த்தம் புரியும். இப்போ லெசனுக்குள்ளே போகலாமா? சில vocabularies பார்க்கலாம். அதிர்ச்சி அலைகள், ஷாக்கிங் வேவ்ஸ். மதிப்பிற்குரிய, ரிவியேட். தீவிரப்படுத்தியது, இன்டென்சிஃபைட். வெளிப்படுத்து, டிஸ்க்ளோஸ். உண்டியல், பிகி பேங்க். ஆய்வு, ப்ரோப். அவிழ், அன்ஃபர்ல். மந்தமான, ரெட்டிசென்ட். வெளிப்படுத்துகிறது, ரிவீல்ஸ். நசுக்கப்பட்டது, க்ரஷ். புறக்கணிப்பு, பாய்காட். பல அறிக்கைகள், நியூமரஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். வேண்டுகோள், ப்ளீ. அலங்கரிக்கப்பட்டுள்ளது, டெக்ட் அப். ஒளிரும், இலுமினேட். பளபளத்தது, க்ளூ அப். குற்றம் சாட்டுகிறது, அலெஜஸ். கருத்து கணிப்புகள், போல்ஸ். விழா, செரிமனி. தேசபக்தி, பேட்ரியாட்டிசம். அருகில் உள்ள பகுதிகள், அட்ஜாயினிங் ஏரியாஸ். இராணுவம், ஆர்மி. துணை இராணுவ படைகள், பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ். பயங்கரவாதி, டெரரிஸ்ட். குற்றச்செயல்கள், பெர்பட்ரேஷன்ஸ். பயன்படுத்தப்பட்டது, டிப்ளாய்ட். உடனடி போர், இமினன்ட் வார். தீர்ப்பு, வேர்டிக்ட். பிரேத பரிசோதனை, ஆட்டோப்சி. நாடு கடத்தப்பட்டார், எக்ஸைல்ட். ஒரு தெளிவான புரிதல், இன்சைட். தெளிவாக இல்லைன்னா ஆழமாக உணரும் திறனை தான் நம்ம இன்சைட் அப்படின்னு சொல்கிறோம். காலவரிசை, குரோனாலஜி. வெடிக்கிறது, எக்ஸ்ப்ளோட்ஸ். நெருக்கடி, கிரைசிஸ். எதிரொலிக்கும், ரெசோனேட். தூதுக்குழு, டெலகேஷன். இணை உரிமையாளர், கோ ஓனர். விமான தாக்குதல்கள், ஏர் ஸ்ட்ரைக்ஸ். ஏவுகணைகள், மிசில்ஸ். பதிலடி, ரீட்டாலியேஷன். மறுக்கிறார், டினைஸ். இடைக்கால ஜாமீன், இன்டரிம் பெயில். தொடர்ந்து, சப்சிக்யூவெண்ட். வலியுறுத்தினார், எம்பசைசஸ். பண மோசடி வழக்கு, மணி லாண்ட்ரிங் கேஸ். கடுமையான நிபந்தனைகள், stringent conditions. திணிக்கப்பட்டது, imposes. மேல்முறையீடு, அப்பீல். நியாயமான, justifiable. தடுப்பு காவல், டிடென்ஷன். இரங்கல் தெரிவித்தார், கன்சோல்ஸ். மறைவு, டிமைஸ். துக்கமடைந்தார், bereaved. துக்கம், கிரீஃப். மரணம் அடைந்தார், succumbed to death. தொழில்நுட்ப கோளாறு, டெக்னிக்கல் ஸ்நாக். அபாயகரமான, ஃபேட்டல். விசாரணை நடந்து வருகிறது, ப்ரோப் அண்டர்வே. தாக்குபவர்கள், அசைலன்ஸ். அறிவாள், சிக்கல். அவரது மரணம் நாடு முழுவதும் பரவலான எதிர்ப்பை தூண்டியது. Her death sparked widespread protests across the country. நாடு முழுவதும், நாடு முழுவதும் அப்படின்னா across the country. பரவலான, வைட் ஸ்ப்ரெட். பரவலான இல்லைன்னா பெரும்பாலான இடங்கள்ல நிகழ்கின்ற அப்படிங்கிற பொருளை தருது. வைட் ஸ்ப்ரெட், பரவலான. எதிர்ப்பு, ப்ரொட்டஸ்ட். ஸ்பார்க்டு, தூண்டியது. நெக்ஸ்ட், தாக்குதல்கள் பரவலாக இருந்தன. தி அட்டாக்ஸ் வேர் வைட் ஸ்ப்ரெட். வைட் ஸ்ப்ரெட் அப்படின்னா என்ன சொன்ன? பெரும்பாலான இடங்கள்ல நிகழ்கின்ற இல்லைன்னா பரவலான. ஸோ இங்க பெரும்பாலான இடங்கள்ல என்ன நடந்திருக்கு? அட்டாக்ஸ், தாக்குதல்கள். குற்றவாளி போலீஸ் காவலுக்கு அனுப்பப்பட்டார். அக்யூஸ்ட் சென்ட் டு போலீஸ் கஸ்டடி. அக்யூஸ்ட் அப்படின்னா குற்றவாளி. நெக்ஸ்ட், அதிவேகமாக வந்த எஸ்யூவியால் பாதிக்கப்பட்டவர் உடல் நசுங்கி உயிரிழந்தார். The victim was crushed to death by speeding SUV. victim அப்படின்னா பாதிக்கப்பட்டவர். crushed அப்படின்னா நசுங்கிறது. பாதுகாப்பு படையினர் இடையே மோதல் வெடித்தது. என்கவுண்டர் பிரேக்ஸ் அவுட் பிட்வீன் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ். பாதுகாப்பு படையினர், செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்.
துப்பாக்கிச் சண்டை சிறிது நேரம் நடந்ததாக அவர்கள் தெரிவித்தனர். The gunfight took place for a brief period. சிறிது நேரம். Brief period. தேடுதல் பணிகள் நடைபெற்று வருகின்றன. Search operations underway. மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. Rescue operations underway. Search operations தேடுதல் பணிகள். Rescue operations மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. Underway. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. Security is on high alert in Jammu and Kashmir. Security பாதுகாப்பு high alert பலப்படுத்தப்பட்டுள்ளது. தீவிரவாதிகளை ராணுவம் தேடி வருகிறது. Army hunts for terrorists. தேடி வருகிறது hunts. மேலும் ராணுவம் குவிக்கப்பட்டுள்ளது. More army forces deployed. மேலும் ஆயுதங்கள் குவிக்கப்பட்டுள்ளன. More weapons deployed. Deployed அப்படின்னா போருக்கு தயாரா ராணுவ வீரர்களையோ வெப்பன்ஸ் ஆயுதங்களையோ தயார் நிலையில் வைக்கிறது தான் டிப்ளாய்டு. ஈரான் இஸ்ரேலை தாக்குகிறது. ஈரான் அட்டாக்ஸ் இஸ்ரேல். முட்டாள்தனமான விஷயங்கள் போரை தூண்டின. Stupid things prompted war. வங்கதேசம் கடுமையான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்கிறது. பங்களாதேஷ் faces severe economic crisis. பலத்த வெடிச்சத்தம் கேட்டது. Loud explosions heard. தாக்குறது அட்டாக். தூண்டுறது prompt. நெருக்கடி கிரைசிஸ். பலத்த வெடி லவுட் எக்ஸ்ப்ளோஷன். எனக்கு எதிரான ஆதாரம் புனையப்பட்டது. ப்ரூஃப் அகெயின்ஸ்ட் மீ வாஸ் ஃபேப்ரிகேட்டட். ஃபேப்ரிகேட்டட் அப்படின்னா ஒருத்தரை ஏமாத்துற நோக்கத்தோட பொய்யா சொல்றது இல்லைன்னா கற்பனையா உருவாக்கி சொல்றது, அதுதான் ஃபேப்ரிகேட்டட். குலு மணாலி பைபாஸ் சாலையில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் நின்றன. லாங் queues of vehicles were spotted on குலு மணாலி பைபாஸ் ரோட். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் மறுத்தது. The Supreme Court denied immediate interim bail to Delhi Chief Minister Arvind Kejriwal. இடைக்கால ஜாமீன் interim bail மறுத்தது denied. பயணிகள் அனைவரும் விமானத்தில் இருந்து பத்திரமாக இறங்கினர். All the passengers disembarked safely from the aircraft. Disembarked அப்படின்னா இறங்குறது. நகரம் பரவலாக மழை பெய்யும். City to experience scattered rainfall. Scattered பரவலாக. விபத்து காரணமாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. Traffic disruption was created because of the accident. Traffic disruption போக்குவரத்து பாதிப்பு. டெல்லி போலீஸ் ஆலோசனையின்படி பல சாலைகள் அதிகாலை 4 மணி முதல் காலை 10 மணி வரை மூடப்படும். According to the Delhi Police Advisory, several roads will be closed between 4 a.m. and 10 a.m. இது நமது பிரதமரின் 11வது தொடர் உரையாகும். This will be our Prime Minister's 11th consecutive speech. Consecutive அப்படின்னா தொடர்ந்து அப்படிங்கிற பொருளை தருது. இந்திய ராணுவ கேப்டன் கொல்லப்பட்டார். 4 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக நம்பப்படுகிறது. Indian Army captain killed. 4 terrorists believed to be gunned down. Gunned down அப்படின்னா சுட்டுக் கொல்றது. That's it for today. இந்த மாதிரி நியூஸ் ரிலேட்டட் vocabularies-உம் சென்டென்சஸும் தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் 9 பார்ட்ஸ் போட்டிருக்கேன். பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பரோ நியூஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். டைம் இருந்ததுன்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. தினம் தினம் அந்த நோட்ஸை ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் மைண்டில் அந்த வேர்ட்ஸ் வித் சென்டென்சஸோட பதியும். Please do like, share and subscribe the channel to watch more videos. Thank you.